தனுஷ் சார் வந்து போயிட்டு பேசின விதமா இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்யுங்க. இப்போ தனுஷ் சார் வந்து இப்போ அரசியலுக்கு வர போறாரா? அதாவது தனுஷுடைய இந்த சமீப கால நடவடிக்கைகளை இவர் அரசியலை நோக்கி நகர்கிறார், ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத அந்த கொடி விஷயத்திலே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் நிச்சயமாக இது ஒரு தன்னிச்சையாக செய்கிற விஷயமா எனக்கு தெரியல. அந்த வேறு யாரோ என்பது பாஜகவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு. இப்போ அந்த மாமனார் இடத்த வந்து இவர் ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சி எதுவும் இருக்குமா? அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, ரஜினி, விஜய் போன்ற நடிகர்களுடைய இடத்தை தனுஷ் போன்ற நடிகர்களால் ஃபில் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, ரஜினி அரசியலுக்கு வரல, இருந்தாலும் அவருக்குன்னு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் அது வந்து ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற மாதிரி. நீங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது தனுஷுக்கான ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இவரால் தனி கட்சியா வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் நினைக்காதீர்கள். சொல்ல முடியாது, சீமான் இந்த மண்ணிலே நிற்க வேண்டிய சூழல் உருவானால் ஆகும். சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் போயிட்டு சீமான் அவர்கள் உட்காந்துருக்காங்க. சரத்குமார் சார் வந்து சீமான் அவர்களை பார்த்துட்டு நீங்க முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது அதை நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது ஏதோ அவங்க வந்து ஒரு காமெடி பண்ற மாதிரி நமக்கு தோணும். விஜயே சிஎம் ஆயிட்டாரு, யார் வேணாலும் ஆகலாம், நீ ஆகலாம், அவர் ஆகலாம், நான் ஆகலாம் அப்படிங்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, விஜய் முதல்வர் ஆனதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்த ஒரு வைத்தறிச்சல் தான். பாஜகவை சேர்ந்த சரத்குமாருடைய விழாவில் நாம் தமிழர் கட்சி சீமான் போய் நிற்கிறாரு. பல பேருக்கு தெரியாத உண்மை என்ன அப்படின்னா, சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியை தொடங்குவதற்கு முன்பு நாடார் கட்சி ஒன்று ஆரம்பிச்சு, நீங்க தலைவர், நான் செயலாளர், இவர் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சு அப்புறம் ஏதோ முட்டி மோதி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு திரள்நிதி கட்சியாக வளர்ந்து நிற்கிது. பாஜகவோடு நாம் தமிழர் செல்வதற்கும் நாம் தமிழரோடு பாஜக செல்வதற்கும் ஒரு முன்னோட்டமாக கூட எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, அன்றைக்கு நாடார் கட்சி தொடங்குவதற்கு இவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு தான் இன்னைக்கு இப்படி ஒரு நட்பா வந்து நிற்குது. தமிழர்களுக்கான தமிழ்நாடு, தமிழர்களுக்கேன்னு பேசுறவர் சீமானு. ஆனா சிவசேனா யார் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் தமிழன்கள் இருக்கக்கூடாது, தமிழன்கள் வாழக்கூடாது அப்படின்னு தமிழர்களை அடித்து விரட்டிய கட்சி சிவசேனா. அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு இவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். என்ன சார், இப்போ தாவேக்கா அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, சிஎம் ஆனதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள், அதுக்கு முன்னாடி அப்படின்னு தமிழகத்தை ரெண்டா பிரிக்கணும் போல. ஏன்னா அவ்வளவு பல்வேறு நிகழ்வுகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நேத்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தனுஷ் சார் வந்து போயிட்டு பேசின விதமா இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்யுங்க, எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க, இளைஞர்கள்லாம் பார்த்து போங்கன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. முக்கியமா அவர் சொன்ன ஒரு நான் குட்டி கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அஜித் சொன்ன ஸ்டோரியை சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில தனுஷ் சாரும் வந்து இப்போ அரசியலுக்கு வர போறாரா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, என்னடா அது விஜய் சார் மாதிரியே ஒரு ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒருவேளை பாஜகவால அண்ணாமலையோட இடத்த ஃபில் பண்றதுக்காக தனுஷ் இறக்கி விட்டுருக்காங்களா இப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அதாவது தனுஷுடைய இந்த சமீப கால நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை பார்க்கும்போது இவர் அரசியலை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நான் பல பேட்டிகளில் சொன்னதுதான், நடிகனுக்கு வந்து கொடி அவசியம் இல்லை. உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது அந்த கலர் பேப்பரை கொடியாக கட்டி ரசிகன் போய் கட்டுவான், தோரணம் கட்டுவான், அவ்வளவுதான். ஒரு நடிகனுக்கு கொடின்னு ஒன்று அவசியமே கிடையாது. அப்படி ஒரு நடிகன் ஒரு கொடியை உருவாக்குகிறான் அப்படின்னா இப்போ இவனுடைய டார்கெட் வேற. அன்னைக்கு விஜய் அப்படிதான் ஒரு நடிகராக இருந்தார். திடீர்னு விஜய் மக்கள் இயக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பவே தெரியும் இந்த வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்ட்டு. இப்போ கரெக்டாக செஞ்சார்ஜ் கோட்டையில் போய் அந்த வண்டி நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி இவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத அந்த கொடி விஷயத்திலே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நேற்று நடந்த அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இவர் அரசியலை நோக்கி நகர்கிறார். அது தன்னிச்சையாக நடக்குதா, வேற யாருடைய புரோகிராமுக்கு இவர் ஒரு கருவியா இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கேள்வியை எழுப்பி இருக்கு. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் நிச்சயமாக இது ஒரு தன்னிச்சையாக செய்கிற விஷயமா எனக்கு தெரியல. என்ன காரணம், அவருக்கு தெரியும் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா தனியாக
ஒரு கட்சி தொடங்குறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு, எஸ். என்ன அதுக்கு எவ்வளோ பெரிய படை வேணும், பணம் வேணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ வேறு யாரோ இவரை இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. அந்த வேறு யாரோ என்பது பாஜகவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி தனுஷை வந்து நீங்க அரசியல் களத்துக்கு இறக்கி விஜய பதம் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து வேற யாருக்கும் இருக்காது. இப்ப உதயநிதி இருக்காரு அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க திமுக தான் தனுஷை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும், முக்கியமா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உதயநிதியை பெரிய ஆளாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே அஜெண்டா. இன்னொரு சினிமா முகத்தை அந்த கட்சிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே எம்ஜிஆரை வளர்த்ததுலேயே அவங்க பட்ட சூட்டினுடைய காயம் வந்து இன்னும் ஆறலை, ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு நடிகரை உள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய முகமா வளர்க்க மாட்டாங்க. அதனால தனுஷை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கருவியாக பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, இவர் ரஜினிகாந்தனுடைய மருமகனா இருந்திருக்காரு. ரஜினியை வந்து பல வகையில் அட்மையர் பண்ண ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து இவர் ஒரு ஆன்மீகவாதியாகவும் இப்ப சமீப காலமாக அதை வெளிப்படுத்துறாரு. ஓம் நமச்சிவாயங்கிறாரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு ஆன்மீக அரசியலை கையில எடுப்பாரு. அந்த ஆன்மீக அரசியலுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தோ இல்லையோ பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய பயனை கொடுக்கும். அப்ப பாஜக வந்து இப்படி ஒருத்தரை ரெடி பண்றாரோன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனா அது இன்னைக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்பதான் விஜய் வந்திருக்காரு. இப்பவே நீங்க தனுஷை கொண்டாந்து இறக்குனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய காமெடி ஆயிடும். அதனால இப்ப விஜய் அரசியலுக்குள்ள வந்து நிறைய என்ன சொல்றது அதிருப்தி குரல்கள்லாம் ஒலிக்கும் போது இவர் வேஸ்ட், இந்த வராரு பாருங்க இவர் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி இவரை கொண்டாந்து நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதை இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கலாமா சார்? ஏன்னா வந்து ரஜினி சார் வந்து தொடர்ந்து அரசியலுக்கு வரோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வந்து நாங்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ அந்த மாமனார் இடத்த வந்து இவர் ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சி எதுவும் இருக்குமா? அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, ரஜினி விஜய் போன்ற நடிகர்களுடைய இடத்த தனுஷ் போன்ற நடிகர்களால் ஃபில் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இப்போ ரஜினி அரசியலுக்கு வரல, இருந்தாலும் அவருக்குன்னு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணும்போது தனுஷுக்கான ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் நான் சொன்னேன் இவரால் தனி கட்சியாக வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். அது புரியுதா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களே நிறைய இடத்துல போய் பார்த்துருப்பீங்க. இப்போ தனுஷுடைய ரசிகர்கள் வந்து ஒரு அடர்த்தியாக ஒரு பெருந்திரளாக எங்கேயாவது பார்க்க முடியுமானா அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ அதனால என்னன்னா வேறொரு கட்சி இவங்களை பயன்படுத்தி வேணா களத்தில் இறக்கலாம். மற்றபடி ரஜினிக்கு மாற்றாக இவர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரஜினி என்ன அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாரோ அதை இவர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய தனிப்பட்ட விருப்பமாகவும் அது இருக்கும். ஒருவேளை பாஜகவை பயன்படுத்தணும்னு நினைச்சா பாஜகவுடைய விருப்பமாகவும் அதான் இருக்கும். இப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஆன்மீக அரசியல்னு சொன்னது ரஜினியுடைய விருப்பம் மட்டும் இல்லை, அவரை இயக்கிய பாஜகவின் விருப்பம். அவங்களே ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆட்களை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அர்ஜுனமூர்த்தி மாதிரி சில பேரை கொண்டாந்து நிறுத்தி இவரை தான் உங்க பக்கத்துல வச்சிருக்கணும், ரைட் சைட்ல இவரை வைக்கணும், லெஃப்ட் சைட்ல இவரை வைக்கணும்னு அது ஆர்எஸ்எஸ்ஸே கொண்டாந்து ஆட்களை நிறுத்தினது. ஸோ அந்த மாதிரி தனுஷை இவர்கள் இயக்கும் போது அந்த ரஜினியுடைய அரசியலை இவர் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் போயிட்டு சீமான் அவர்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ சரத்குமார் சாரை பார்த்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்றாரு. ஸோ சரத்குமார் சார் வந்து சீமான் அவர்களை பார்த்துட்டு நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்றாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? அதாவது அதை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ அவங்க வந்து ஒரு காமெடி பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, விஜய் முதல்வரானதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்த ஒரு வைத்தறிச்சல் தான் அது. அதை அவங்க நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, விஜயே சிஎம் ஆயிட்டாரு, யார் வேணாலும் ஆகலாம், நீ ஆகலாம், அவர் ஆகலாம், நான் ஆகலாம் அப்படிங்கிறது. விஜய் வந்து மக்கள் ஆதரவு பெற்று 108 தொகுதிகளில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் சில கட்சிகளுடைய ஆதரவோடு வந்து அவர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. சீமான் யார் அப்படின்னா 234 தொகுதியிலும் போட்டியிட்டு டெபாசிட்டை பறி கொடுத்த ஒரு கட்சியினுடைய தலைவர். பாஜக யார் அப்படின்னா நோட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாட்டில் இன்னும் 200 வருடமானாலும் வெற்றி பெற முடியாத ஒரு கட்சி எதுனா பாஜக. அதனுடைய தமிழ்நாட்டு தலைவர் நயினார் நாகேந்திரன். ஸோ இவர்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அந்த வெற்றியை வந்து ஏற்க மனம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அந்த வைத்தறிச்சல் தான் இந்த மாதிரி வெளிப்படுறதா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம், வியப்பு என்ன அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த சரத்குமாருடைய விழாவில்
நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. சீமான் போய் Yes. நிக்கிறாரு, என்னடா அது அப்படின்னு தோணும். ஆனா உண்மை பல பேருக்கு தெரியாத உண்மை என்ன அப்படின்னா, சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியை தொடங்குவதற்கு முன்பு, அதாவது நான் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளரா, சரத்குமார் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். ஒரு பத்திரிகைக்காக ஒரு சரத்குமாருடைய வாழ்க்கை வரலாறை நான் தொடராக எழுதினேன். ம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து அவரோட ட்ராவல் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அவரை தேடி வருவார். அன்னைக்கு சீமான்ங்கிறவர் யாருக்குமே தெரியாத ஒரு நபர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவ்வளவுதான். சில படங்களை இயக்கியிருக்காரு, ஏதோ வசனம்லாம் எழுதியிருக்காரு, அவ்வளவுதான். அவர் ரோட்டில் போனால் கூட யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சரத்குமார் அன்னைக்கு ஒரு பிஸியான ஹீரோவாக இருந்தார். அதிமுக அப்படின்னு கட்சிகளுக்கெல்லாம் தாவி தாவி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இவர் அவரை தேடி வந்து டெய்லி வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? நாடார் கட்சி ஒன்று ஆரம்பிக்கணும், நீங்கள் தலைவர், நான் செயலாளர். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சீமான் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ என்னன்னா பல நாடார் பிரமுகர்களுடைய ஆதரவோடு வந்து இப்படி ஒரு கட்சி தொடங்குற ஒரு முயற்சியில் இருந்தார். அப்போ சரத்குமார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுவார். அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவர் மீதான அவநம்பிக்கையை வெளிப்படுத்துவார். இவர் சொல்கிறத கேட்கலாமா, இவரை நம்பி போகலாமா, நம்மளை ரோட்டில் விட்டுருவாராங்கிற ஏன்னா அவர் வந்து திமுக அதிமுகன்னு அப்படி இருந்த காலகட்டம் அது. ஸோ இப்போ இவரை நம்பி போகலாமான்லாம் யோசித்த காலம் உண்டு. அதுக்கு அப்புறம் சீமான் இவர் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சு அப்புறம் ஏதோ முட்டி மோது இவர் கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு திரள்நீதி கட்சியாக வளர்ந்து நிற்கிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் நைட்டு 2 மணிக்கு அவருடைய கட்சியை பாஜகவில் இணைச்சிட்டு இவர் பாஜகவில் ஒரு பிரமுகராக சரத்குமார் இருக்கார். இன்றைக்கி இவங்க வந்து ஒரே மேடையில் இப்போ பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எதிர்காலத்தில் பாஜகவோடு நாம் தமிழர் செல்வதற்கும் நாம் தமிழரோடு பாஜக செல்வதற்கும் ஒரு முன்னோட்டமாக கூட எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, அன்றைக்கு நாடார் கட்சி தொடங்குவதற்கு இவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு தான் இன்னைக்கு இப்படி ஒரு நட்பா வந்து நிக்குது. ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு ஜோடியா அப்படின்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம். உனக்கென்ன பொறாமையா அப்படின்னு இவர் பதில் சொன்னாராம். ஸோ இந்த அளவுக்கு இவர்கள் உரையாடி கொள்வதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அன்றைக்கு நாம் பார்த்த அந்த காட்சி தான். ஓகே, அதாவது வந்து ஆழமா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் மேலோட்டமா பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ற ஒரு மனநிலை தான் எனக்கும் இருந்தது இதுக்கு முன்னாடி. சரி, ஆனா வந்து சீமான் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாஜகவை அதிகமா எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் தமிழகத்துல யார் அப்படின்னா அது சீமான் அவர்கள் தான். திடீர்னு போயிட்டு இப்படி ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்தும் போது அது எல்லாருக்குமே ஒரு ஷாக் கொடுக்குது இல்லையா? எப்படி அது பாஜக இருக்கிற மேடையில போயிட்டு ஏதோ போனோம் வந்தோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னோன்றதை தாண்டி அவ்வளோ ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியுதுல்ல. ஏன்னா நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியும், திமுகவுடைய பயங்கரமா இணக்கமா இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு. சடனா அடுத்த வாரம் பார்த்தா பாஜகவுடைய இணக்கமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி பார்க்கும்போது சீமானனை வந்து இப்போ நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியில தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது சீமானுடைய அரசியல் முழக்கமே போலியானது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் திமுக எதிர்ப்பை ரொம்ப அப்படி தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திமுக மேலிடத்தோட வந்து அவர் ஒரு தொடர்புல இருப்பார், ஒரு நட்புல இருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி வெளியில பேசுவாரு. ஆனா அவருக்கும் பாஜகவுக்கும் வந்து ஒரு இணக்கமான உறவு உண்டு. அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா, பொன் ராதாகிருஷ்ணன் குறித்து சீமான் பேசின வீடியோக்களை எல்லாம் போய் பாருங்க. பொன்னார் அண்ணேன்னு தான் அவர் சொல்லுவார். பொன்னார் சொல்லிச்சு, பொன்னார் வந்துச்சுங்கிற ரேஞ்சில் தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு அவர் மீது அவருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் நட்பும் உண்டு. அதுக்கு அடுத்து நீங்கள் இதுக்கும் வந்து ஒரு வீடியோக்கள்லாம் இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து மும்பையில் இருக்காரு. அவர் வந்து சிவசேனா சார்பாக மும்பையில் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு, சிவசேனாவுடைய வேட்பாளரா பாஜக ஆதரவோடு. அவருக்கு பிரச்சாரம் பண்ணவர் தான் சீமான். பாஜக யாருன்னா ஒரு மதவாத கட்சி, இங்க உட்காந்து அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவர் நடத்துகிற கட்சியின் பேர் வந்து நாம் தமிழர் கட்சி. இவருடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான தமிழ்நாடு, தமிழர்களுக்கேன்னு பேசுறவர் சீமானு. ஆனா சிவசேனா யார் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் தமிழன்கள் இருக்கக்கூடாது, தமிழன்கள் வாழக்கூடாது அப்படின்னு தமிழர்களை அடித்து விரட்டிய கட்சி சிவசேனா. ஸோ அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு இவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்ப சீமான் ஒருத்தர் எதுக்குறாருன்னா, அவரோட இவருக்கு வந்து ஒரு நெருக்கமான நட்பும் பிணைப்பும்
இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா போய் வந்து கல்குவாரி மணல் குவாரிக்கு எதிராகலாம் இவர் ஆர்ப்பாட்டம் பயங்கரமா குரல் பண்ணுவாரு. கொடுத்தவர். நாம் தமிழர்ல சீமானோடு நெருக்கமா டிராவல் பண்ண ஒருத்தர் சொன்ன தகவலை நான் ஷேர் பண்றேன். என்ன அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத மக்களே போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஒரு ஊர்ல ஒரு கல்குவாரிக்கு எதிரான ஒரு போராட்டம், அந்த ஊருக்கு போறாரு. அவர் தங்கின ஹோட்டலுக்கு பில்லையே அந்த கல்குவாரி உரிமையாளர் தான் செட்டில் பண்றாராம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செலவுக்கு பணம் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நான் அரசியல் பண்ணணும்னா இப்படி ஒன்று நான் பண்ணித்தான் ஆகணும், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இவர் அந்த போராட்டத்தை பண்ணியிருக்காரு. அதனால சீமான் இப்படி இப்போ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னாலே அது ஒரு கண் துடைப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அவர் பாஜக எதிர்ப்பாக இருக்கட்டும், திமுக எதிர்ப்பாக இருக்கட்டும், இது எல்லா வகையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாடகம்ங்கிறது இப்போ மெல்ல மெல்ல வந்து வெளியாகிட்டு இருக்கு. அப்படி ஒரு காட்சி தான் இது எல்லாமே. ஓகே. இது எப்போ வருது அப்படின்னா, சிஎம்மா விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் திமுகவுடைய இணக்கம், பாஜகவுடைய இணக்கம் அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது. ஆனா எங்க எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தாவேக எதிர்ப்பா தான் இருக்குது. ஏன்னா பல இடங்கள்ல தாவேகாவை மட்டும்தான் எதிர்த்துட்டு இருந்தாரு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியா இருக்கட்டும், எலெக்ஷனுக்கு அப்புறமா இருக்கட்டும், தாவேகாவை மட்டுமே திட்டதா வேலையை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இல்லையா சார்? சரி, இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாசமா என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப சைலண்ட் மோட்ல இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச சீமான் அவர்கள் அப்படின்னா காலையில ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஈவினிங் ஒரு ப்ரெஸ் மீட்டு, காலைல ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஈவினிங் ஒரு ப்ரெஸ் மீட்டு, இப்படி பார்த்த சீமானை தான் பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே டோட்டலா மாறி இருக்குது இல்லையா? அந்த இல்ல press அதுக்கு meet என்ன step காரணம் அப்படின்னா, இப்ப ஆயிருக்குது. சீமான் செல்லுமிடமெல்லாம் ஊடகங்கள் மைக்க நீட்டின காலம் வந்து போயிடுச்சு. என்ன ஓகே. காரணம்னா, இவர் வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ம். ஒரு செல்லாத ஓட்டு அப்படிங்கிறத ஊடகங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசுறத மாத்தி மாத்தி பேசுறது, ம். அப்புறம் அந்த திமுக கிட்ட சரண்டர் ஆனது, இதெல்லாம் வச்சு சீமான் மீது ஊடகத்தினருக்கே நம்பிக்கை போயிடுச்சு. அது ஓகே. ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்து நீங்க பாருங்க, இவருடைய அரசியலுங்கிறது திமுக எதிர்ப்பு, பாஜக அதுக்கப்புறம் எதிர்ப்பு. பாஜக மதவாதம்ங்கிற அடிப்படையில பாஜக எதிர்ப்பு, ம். அடுத்து இவர் பேசுறது தமிழ் தேசியம், ம். திமுக பாத்தீங்கன்னா ஒரு திராவிட இயக்கம். அப்ப இவருடைய எதிர்ப்பு முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கிறதா தான் இருக்கணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு, விஜய் வந்து எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க பேசுற அரசியலை அங்கீகரித்த ஒரு கட்சி தாவேகா. Definitely. ஆனா இவர் சீமான் வந்து இன்னைக்கு யாரை எதிர்க்கிறார் அப்படின்னா, முழுக்க விஜய் சார். முழுக்க முழுக்க விஜய் எதிர்க்கிறார். அப்ப அந்த விஜய் எதிர்ப்புக்கு பின்னால் இருப்பது என்னங்கிற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாலே சீமான் எப்படிப்பட்டவங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. என்ன யார் அப்படின்றதையும் சேர்த்து கேட்டுக்க வேண்டியதுதான். ஓகே சார். ஏன்னா சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, களஞ்சியம்ன்றவங்க வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில வந்தாங்க. அவங்க வந்து சீமான் அவர்கள் வந்து வெறுப்பு அரசியல் பண்றாரு அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சாங்க. ஏன்னா சீமான் களஞ்சியம் அவர்கள் போயிட்டு லயலோமணி சாரை பார்த்துட்டு வந்த உடனே தான் அவர் வெளியில வர்றாரு, நீக்க வர்றாரு. அப்போ இப்போ நீங்க பாஜகவில் போயிட்டு எல்லாரும் கூடயும் குளோறீங்களே, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்? ஏன்னா நட்பு ரீதியா கூட லயலோமணி சாரை போய் மீட் பண்ணியிருக்கலாம் இல்லையா களஞ்சியம் அவர்கள்? நீங்க அப்படி போய் பார்க்கறது வந்து துரோகம் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயமாகும்? அதாவது சீமான் வந்து எப்பேற்பட்ட போலியானவர்ங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஓகே. நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட்டது வந்து வழக்கறிஞர் சங்கர். அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய ஒரு பதவியில் இருந்தவர். சீமானுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். என்ன சீமானோடு வந்து அவர் ரொம்ப சீமானே ஒரு மரியாதைக்குரியவராக பார்த்தவர் தான் அந்த சங்கர். அந்த அடிப்படையில் தான் அவருக்கே 2 முறை அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல்லையும் அவர் அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட்டார். 2021லையும் அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட்டார். வழக்கம் போல டெபாசிட் கிடைக்கலங்கிறது வேற விஷயம். ஓகே. இப்போ 2026 தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ சீமான் வந்து அவரை வாழ்த்துறாரு. யார? விஜய். அது வந்து ஒரு சம்பிரதாயமான வாழ்த்து தான். அது வந்து ஒரு உள்ளன்போடு வந்த வாழ்த்தா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதை நீங்க மனசார வாழ்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சரத்குமாருடைய மீட்டிங்ல போய் நீ முதல்வர் நான் முதல்வர்னு கிண்டல் அடிக்க மாட்டீங்க. அப்ப அதையே நீங்க வந்து ரொம்ப ஒரு பரிகாசமா தான் பாக்குறீங்க. இப்ப நம்ம கட்சி தலைவரே வந்து விஜயை வாழ்த்திருக்காரு. அப்ப நம்மளும் வந்து அவருக்கு ஒரு சம்பிரதாயமா வாழ்த்து சொல்லுவோமேங்கிற அடிப்படையில் இந்த சங்கருங்கிறவர் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்துல வந்து புதிதாக அமைந்த தாவேக அரசுக்கு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயமாக ஒரு வாழ்த்தை பதிவிடுறாரு. நல்லா கேட்டுங்க, சீமான் வந்து ஒரு கட்சியின் தலைவர், அவருக்கு வந்து விஜய் நேரடியாக பழக்கம், அதனால அவர் வாழ்த்து போடுறாரு. இவருக்கும் விஜய்க்கும் பழக்கமே இல்லை, இருந்தாலும் ஒரு நாகரிகத்தின் காரணமா அப்படி ஒரு பதிவை போடுறாரு. உடனே சீமான் அவருக்கு போனை போட்டு யாரை கேட்டு நீ வந்து விஜயை வாழ்த்துன அப்படின்னு சண்டை போடுறாரு.
அப்ப கேட்கிறாரு, இது அரசியல்ல வந்து நம்ம ஒரு நாகரிக அரசியல் பண்ணணும். நீங்க வாழ்த்துனீங்க, அது மாதிரி நான் வாழ்த்துனேன். நான் வாழ்த்துனதுன்னு அது வேற. நீ எப்படி வாழ்த்தலாம் அப்படின்னு அவர்கிட்ட சண்டையை போட்டு கடைசியில் என்னன்னா அவர் கட்சியிலிருந்து விலகி இப்ப தாவேக்காவிலேயே போய் சேர்ந்துட்டாரு. அப்ப சீமான் பேசுற அரசியல் என்ன? அவர் காலங்காலமாக வெறுப்பு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? தமிழ் தேசியங்கிற பேர்ல என்ன பண்றாரு? தமிழனை தவிர இங்க யாரும் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர் இருக்கக்கூடாது, தெலுங்கு மொழி பேசுற மக்கள் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் மேல தமிழன தலைவர்னு இந்த மக்கள் தலையில் வைத்து கொண்டாடுகிற கருணாநிதி குடும்பத்தையே இவங்க தமிழர் கிடையாது, இவங்க ஆந்திராவில் இருந்து ஓங்கோல்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் பேசுறது தானே வெறுப்பு அரசியல். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த களஞ்சியம்க்கு வந்து நாம் தமிழர் கட்சி வெறுப்பு அரசியல் பண்றாங்கிறது ஏதோ முந்தா நேத்து தான் தெரிஞ்ச மாதிரி அவரு அந்த கட்சியிலிருந்து விலகினது வந்து எனக்கு உண்மையிலே வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. தாவேக்காவோட பயணப்பட்ட எல்லாருக்குமே தெரியும், ஒரு தாவேக்கா மீட்டிங்க்கு போனா அவங்க வந்து அடுத்தவங்களை திட்டுறதை மட்டும்தான் அவங்களுடைய வேலையாவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது வெறுப்பு அரசியல் இல்லையா என்ன? அதனால அதுவே வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. கிரெடிட் கார்டு ஓவர்டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.